அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படி பார்க்கலாமாங்க. உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் சீரகம், இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாங்க. நான் பூண்டு ஒரு 7 பல் பூண்டுக்கிட்ட எடுத்துக்கிட்டேன். பூண்டு எவ்வளோ சேர்த்தாலும் உடம்புக்கு நல்லது தான். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கூடாது, ஏன்னா காய் வேகலை. இந்த டைம் சேர்த்தனா மிளகாய்த்தூள் கருகிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க காயை எண்ணெயில். இப்போ கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காய் வெந்த பிறகு சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.